கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையான சகோதர சகோதரிகளுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவருடைய நல்ல நாமத்திலே ஸ்தோத்திரங்களை சொல்லி இந்த நாளின் தியானத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி எபேசியர் 3 அதிகாரம் 13 முதல் 21 வசனங்கள். எபேசியர் 3 13 முதல் 21. தியான வசனம் 13ஆம் வசனம். எபேசியர் 3:13. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட வேண்டும். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட வேண்டும். இது பவுலடிகளார் எபேசு சபைக்கு எழுதுகின்ற ஒரு வார்த்தை. ஏன் இவ்விதமாக எழுதுகிறார் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்றால், இன்றைக்கு நம்முடைய விசுவாசிகளை, இல்லையென்றால் கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய மனதிலே எழும்பக்கூடிய அநேக காரியங்களும் அதுதான். பரிசுத்த ஆவியானவர் என்பது யாரோ ஒருவருக்கான ஒன்று. அந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை என்று சொல்லுவது அது ஒரு போதகராலே ஆட்கொள்ளப்படுகிறதாக இருக்கிறது. அவர் சொல்லுகின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் பொழிகிறார், அவர் நிறுத்த சொல்லுகிற பொழுது நிறுத்துகிறார். இதெல்லாம் கேலிக்கூத்தாக இருக்கிறதே என்றெல்லாம் பல கேள்விகள் அங்கே இடம்பெறுகின்றன. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பிரதானமாக நான் சொல்லக்கூடிய ஒரு காரியம், பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் உரியவர். அது ஒரு சில கூட்டத்தாருக்கோ, ஒரு சில சபைக்கோ, ஒரு சில தனிப்பட்ட மனிதர்களுக்கோ அல்ல. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலனடைந்து, ஒரு குறிப்பிட்ட மக்களை குறிப்பிடவில்லை, நீங்கள் பலனடைந்து அனைவருக்கும் ஈவாக கொடுக்கப்பட்ட ஆவியானவர், அனைவருக்கும் மத்தியஸ்தராக இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவர், அனைவரையும் வழிநடத்துகின்ற ஒரு ஆவியானவர். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை நாம் முதலாவது மனதில் கொள்ள வேண்டும். அடுத்தது, நான் ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்வு வாழ்வதற்கு எனக்கு மிக அத்தியாவசியமானது வல்லமை. நான் நடக்க வேண்டும் என்றால் எனக்கு ஒரு வல்லமை அல்லது பலன் வேண்டும். அந்த பலன் எந்த பலனாக இருக்கிறது? மனுஷ பலனா, உலக பலனா, என்னுடைய புத்தியின் பலனா, என்னுடைய சாதுரியத்தின் பலனா, என்னுடைய நிர்வாக பலனா? இல்லை, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானுடைய பலன் நமக்கு வேண்டும். வெற்றி உள்ள ஒரு வாழ்வு வாழ வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தல் நமக்கு வேண்டும். இல்லை என்றால் இடறி போய் விடுவோம். அதைத்தான் ஏசாயா சொல்லுகின்ற பொழுது, வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தம் என் காதுகளிலே கேட்கும். வழி இதுவே, இதிலே நடவுங்கள், சரியான வழியிலே நடத்துவதற்கு. இதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லுகின்ற பொழுது, அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளே நடத்துவார். சத்தியம் என்று சொல்லுகின்ற பொழுது உண்மை, வெற்றி. உன்னை வெற்றிக்கு நேராக நடத்துவதற்கு உன்னுடைய சொந்த சுய ஞானம் அல்ல, உன்னுடைய பலன் அல்ல, உன்னுடைய ஆழ்த்திரட்சி அல்ல, உன்னுடைய கல்வி அறிவு அல்ல, உன்னுடைய உயர்ந்த ஒரு ஸ்டேட்டஸ் அல்லது உயர்ந்த ஒரு மதிப்பு மரியாதை அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, என் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் உன்னை வழிநடத்துவதற்கு நீ ஒப்புக் கொடுத்திருக்கிறாயா? அவர் நீதியின் பாதையில் நடத்துகிறவர், சத்தியத்தின் வழியிலே நடத்துகிறவர், பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற ஒரு ஆவியானவர், வழி தவறாமல் என்னை நான் சேர வேண்டிய இலக்கை அடையும்படியாக அந்த மேலான நாட்டிற்கு நேராக என்னை வழிநடத்தக்கூடியவர். அந்த வல்லமையிலே நீங்களும் நானும் பலப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எனக்குரியவர், அவருடைய வல்லமை எனக்கு போதும். என் வல்லமை அல்ல, என் இனத்தார் அல்லது சொந்த பந்தங்களுடைய வல்லமை அல்ல, என்னுடைய பணத்திரட்சியின் வல்லமை அல்ல, என் ஆண்டவருடைய வல்லமை எனக்கு போதும். இந்த வல்லமையைத்தான் பரிசுத்த பவுலடிகளார் எபேசியர் 6:10 எழுதுகின்ற பொழுது கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமை என்று குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமை என்பது பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை குறிக்கின்ற ஒரு வார்த்தை என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகின்ற பொழுது எபேசியர் 3:16 அதைத்தான் குறிப்பிடுகிறார். ஆம், நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் அவருடைய சீஷர்கள் யாதொரு யுத்தத்தையும் நேரடியாக எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் அவரிடமிருந்து பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பாக அவர்கள் தங்கள் ஜீவியத்திலும் ஊழியத்திலும் பலவிதமான போர் முனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருந்தது. இதனை முன்னறிந்திருந்த அவர், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படுகிற வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்பதாக லூக்கா 24:49 குறிப்பிடுகிறார். தாம் அவர்களை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னதாகவே அவர்களுக்கு கட்டளையிட்டிருந்தார். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவ்விதமாகவே அவர்கள் காத்திருந்தபோது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் பலமாக இறங்கினார். தாம் எவ்விதம் ஆவியானவருடைய பலத்தினாலே இந்த பூமியில் தம்முடைய ஊழியத்தை ஆரம்பித்தாரோ, அவ்விதமாகவே அவர்களும் தாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்னர் இந்த உலகத்திலிருந்து
ஊழியத்தை செய்ய வேண்டும். அதற்கு உன்னதத்திலிருந்து அருளப்படும் பலத்தினாலே நிரப்பப்பட்டவர்களாய் தங்கள் ஊழியத்தை துவங்க வேண்டும் என்பதே ஆண்டவருடைய திருவுளச்சித்தமாக இருந்தது. அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பின்னரும் மனுஷ பயத்தினால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக பூட்டப்பட்ட அறைக்குள் கோழைகளைப் போல பதுங்கியிருந்த அவர்கள் இந்த உன்னத பலனை பெற்றுக்கொண்டது முதல் அவருடைய நாமத்து நிமித்தம் பாடுகளையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் ஏன் மரணத்தையும் கூட தைரியமாய் எதிர்கொள்கிறவர்களாக மாறியிருந்தார்கள். சங்கீதக்காரன் 92 சங்கீதம் 10வது வசனத்தில் குறிப்பிடுகின்ற பொழுது, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்று குறிப்பிடுகிறார். எனவே காண்டாமிருகத்தின் கொம்பு என்பது பரிசுத்த ஆவியானவரின் பலனை குறிக்கிறது. எண்ணாகமம் 23, 22, ரோமர் 15, 13, 18 வசனங்களை வாசித்து தியானியுங்கள். காண்டாமிருகத்தின் பலன் அதன் கொம்பில் தான் இருக்கிறது. அதன் கொம்பு அகற்றப்பட்டு விட்டால் தன் சத்துருக்களை முட்டி துரத்த அது பலனற்றதாகிவிடும். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருகின்ற பொழுது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என நமது ஆண்டவர் கூறியுள்ளவாறு நாம் கர்த்தருக்கு சாட்சிகளாயிருப்பதற்கு தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரின் உன்னத பலன் நமக்கு அவசியமாயிருக்கிறது. விசுவாசத்தை கொண்டு இந்த தேவ பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிறவர்கள் மாத்திரமே முடிவான ரட்சிப்பை பெற்று நித்திய சுதந்திரத்தில் பங்கடைவார்கள் என்பதாக 1 பேதுரு 1:5 பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனவே ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருக்கு காத்திருந்து அவரிடத்திலிருந்து புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதன் மூலம் நம் உள்ளான பலனை புதிதாக்கி கொள்வ நம்மை அவருடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். நான் உன் கொம்புகளை இரும்பாக்குவேன் என்பதாக மீகா 4:13 வாக்குரைத்தவர் நாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு எதிரான சத்துருவின் வல்லமைகளை நொறுக்கி போடத்தக்கதாகவும் நம்முடைய வாழ்வின் முடிவிலே சகலத்தையும் ஜெயித்தவர்களாகவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாகவும் அவருக்கு முன்பாக நிற்கத்தக்கதாகவும் நம்மை பலப்படுத்துகிறவர் அவர் ஒருவரே என்பதை நீங்களும் நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் பலனற்றவர்களாக இருந்தாலும் நமக்குள் வாசமணுகிற பரிசுத்த ஆவியானவரோ மகா பலமுள்ளவராயிருக்கிறார். அவர் பலத்த சத்துவத்தின் வல்லமை என அழைக்கப்படுகிறார். விசுவாசிக்கிறவரிடத்தில் அவர் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவத்தை விளங்க பண்ணுகிறார். இந்த மகத்துவமுள்ள வல்லமையை நாங்கள் மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். ஆகவே நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்த மனமுறிவடைவதில்லை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார். 2 கொரிந்தியர் 4:7 மற்றும் 8 வசனங்கள். சிம்சோனின் மேல் தங்கியிருந்த பரிசுத்த ஆவியானவர் அசாதாரணமானவைகளை செய்ய அவனை பலப்படுத்தினார். அவனிலிருந்து அந்த மகாபலம் அவனுடைய பிரதிஷ்டையில் தான் தங்கியிருந்தது. நாம் எந்த அளவுக்கு கர்த்தருக்கென்றும் பரிசுத்தத்திற்கென்றும் நம்மை வேறு பிரித்தவர்களாய் நாம் வேறு பிரித்து கொண்டு அவருக்கு சாட்சியாய் வாழுகிறோமோ அந்த அளவுக்கு மாத்திரமே பரிசுத்த ஆவியானவர் சத்துருவின் வல்லமைகளை அழிக்கும்படி நம்மை கர்த்தருடைய பராக்கிரமசாலிகளாக மாற்றுவார். சிம்சோன் தன் பிரதிஷ்டையை காத்துக்கொள்ள தவறிய போது அவன் மேலிருந்த கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு விலகி போனார். அத்துடன் அவனிடமிருந்த மகாபலம் அவனை விட்டு நீங்கிற்று என்பதாக நாம் வாசிக்கிறோம். அதனால் அவன் தன் சத்துருக்களால் சிறையாக்கப்பட்டு அவர்களது பரியாசத்திற்கு ஆளானான். தன்னை குறித்த தேவ சித்தத்தை அவரால் முழுமையாக நிறைவேற்றி முடிக்க கூடாமல் போயிற்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை கொண்டு தேவன் செய்ய நினைத்திருக்கிறவைகளை உன்னை கொண்டே அவர் செய்து நிறைவேற்றும்படி அவருடைய ஆவி அருளும் பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டவர்களாக நம்மை நாம் காத்துக்கொள்ளும்படியாக அவருடைய கருத்திலே நம்மை ஒப்புக் கொடுத்து ஜாக்கிரதையாய் கவனமாய் ஜீவிக்க ஆண்டவர் அழைக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அல்லது சத்துவத்தின் வல்லமை என்பது விசுவாசிகளாகிய நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்தி தேவனுக்காக சாட்சியாக வாழவும் பாவத்தை ஜெயித்து பரிசுத்தமாக நடக்கவும் பலனடிக்கும் சர்வ வல்லமுள்ள தேவனின் திருவுள சித்தம் என்பதை நீ மறந்து போகாதே. இந்த பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை உனக்கு மிக அவசியம். ஏன்? நீ சாட்சியாய் விளங்க ஆண்டவர் உன்னை பலப்படுத்துகிறார். நீ பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஆண்டவர் உன்னை பாவத்தை உணர்த்தி நம்மை மேலும் மேலும் பரிசுத்தமாக்கி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு நம்மை மாற்றும்படியாக அவருடைய வல்லமை நமக்கு கொடுக்கப்படுகிறது. அவர் வழிநடத்துகின்ற சத்திய ஆவியானவராக இருக்கிறார். தேற்றவாளனாக வழிநடத்துகிறவராக ஆறுதல் அளித்து கவலையான நேரங்களிலே கவலையை நீக்கி சத்தியத்திற்குள் வழிநடத்தி நம்பிக்கையை பெருகச் செய்கிறவராக இருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, மறுரூபமான ஒரு வாழ்வு வாழ்ந்து
தேவனுக்கு மகிமையான சாட்சியாக ஜீவிக்க நம்மை அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உமோடு நெருங்கி வாழ்ந்து ஜெபத்தினால் இந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள தேவன் எனக்கும் எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.